பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் யோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக, நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தலங்களும் உண்டாய் இருந்ததென்ன? அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பார்வேனே? அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே? துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள், கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள், ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை, சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாய் இருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாய் இருக்கிறான், மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டு பிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மன சஞ்சலம் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதல் 2 அதிகாரங்களில் நாம் பார்த்தோம், அவன் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன் சரீர சுகத்தை இழந்தான், அது மட்டுமல்ல தன் மனைவியுடைய அன்பை இழந்தான். அதாவது அடுத்தது அவனுடைய நண்பர்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடுகிறதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் இதுவரைக்கும் எல்லாம் இழந்து போன போது கூட
அவன் தன் நாவினால் ஆண்டவரை என்ன பண்ணலையாம், தூஷிக்கலை, குறை சொல்லலை, தன் உதடுகளினால கூட பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட யோபு ஆண்டவரால் புகழப்பட்டவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி சாத்தானிடத்தில் சாட்சி கொடுத்த அப்படிப்பட்ட தேவன். ஆனால் இப்படி இந்த அதிகாரத்தில் அவன் ஆண்டவரை குறை சொல்லலை, ஆனால் தன் பிறந்த நாளை அவன் சபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் இப்படி சபித்து இந்த இடத்துல பேசினதை ஆண்டவர் சொல்கிறார், நான் யோபுக்கிட்ட எந்த குறையும் பார்க்கல, அவன் பேசுனதில் எந்த தவறையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒருவேளை நாம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம பிறந்த நாளை சபித்திருப்போம். அதான் சொல்கிறான், நான் பிறந்த நாளை அது ஒருவேளை பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, கர்ப்பத்திலேயே நான் அழிஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே, கர்ப்பத்தை விட்டு வெளியே வரும்போது கூட நான் மரித்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் பிறந்த நாள் அதை அவன் சபித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த யோபு கிட்ட ஒரு காரியம் இருந்தது. 25ஆம் வசனத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போது இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. முதலாவது பார்த்திங்கன்னா, முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் பிள்ளைகள் தவறு செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அவங்களுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துகிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு பயம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பயப்படுகிறவர்கள் அதாவது அக்கினி கடலில் பங்கடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த யோபுக்குள்ள ஆண்டவர் மேலே நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதாவது நம்ம குடும்பம் எப்படி இருக்குமோ, இப்படியே இருப்போமா கடைசி வரைக்கும், இப்படி நிறைய காரியங்கள் ஒருவேளை அவனுக்குள்ளே ஓடி இருக்கலாம். அதனால தான் ஒருவேளை நம்ம பிள்ளைங்க தப்பு செய்திருவாங்களோ, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நேரிட்டுருமோ, இப்படியே அவன் பயந்து பயந்து இருந்ததுனால அவன் அஞ்சினது அவனுக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அவனுக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதல் இல்லை, தத்தளிப்பு தான் அவன் வாழ்க்கையில் எஞ்சியதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளை என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனங்கள் மேற்கொண்டாலும் நமக்குள்ள என்ன வரக்கூடாது, பயன்ற காரியம் வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை. அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இந்த பயந்த காரியம்தான் அவனுக்கு என்ன பண்ணிச்சு, நேரிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பயத்தின் ஆவியை நம்மளை விட்டு எடுத்து போடும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், எனக்குள்ளே இருக்கிற பயத்தின் ஆவி என்னை விட்டு நீங்கட்டும்னு கேளுங்க. ஆண்டவர் அதை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடி நம்ம பிரச்சனை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் தலைகளாய் மாற்றி போடுவார். மலை போல இருக்கிற உங்கள் பிரச்சனை எப்படி ஆகுமா, பனியை போல லகுவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால் சோர்ந்து போகாதீங்க. யோபுடைய வாழ்க்கையில் அவன் பயந்த காரியம் நேரிட்டது. எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைங்க, நல்லா இருப்பாங்க. உங்களுடைய கனவு நல்லா இருப்பாங்க, நல்ல சுகத்தை தருவீங்க, நல்ல வேலை செய்ய பலனை தருவீங்க, வேலையை தருவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் செய்வார். ஆனால் மாறாக நமக்குள்ளே இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படி ஆயிட்டா எப்படி இருக்கும், இப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்தா தான் அந்த பயந்த காரியம், எதை குறித்து நம்ம பயப்படுறோமோ அந்த காரியத்தை பிசாசு என்ன பண்ணுவான், உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிச்சுட்டு போயிடுவான். அதனால் பயப்படாதீங்க.
ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறபா தீரபா லபௌரியா கரபா ஓரி மா கரபா தீபா ரபௌரி அந்தரா லக்க சதுர்பி அந்தரா லரபே கரபா. ஆவியானவரே மாக்கு நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. அப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை. அப்பா, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற நம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரை. இயேசுவே மாக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. அப்பா, யோபு ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் இழந்து போவது கூட அவன் கத்தாவே ஆண்டவரே குறை சொல்லல ஆண்டவரை. ஆனால் அவன் சபித்த நாளை, அவன் ஆண்டவரை பிறந்த நாளை சபிக்கிறத பார்க்குறோம் ஆண்டவரே. உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆனால் அவன் பேசின வார்த்தையில ஒன்று தவறு இல்லைன்னு நீங்க ஆண்டவரை அப்பா நீங்க சொல்றத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரை. ஏசப்பா, நீர் கிருபையா இறங்குங்க. இந்த நாள்லையும் கூட கத்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். யோபு பயந்த காரியம் நேரிட்டது போல இன்னைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் எதை குறிச்செல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தின் ஆவி எடுத்து போட்டு ஆண்டவரை அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க டாடி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரை டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. அந்த வியாதியின் கூறுகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரை. வியாதியின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரை. பிள்ளைகளுக்கு விடுதலையை தாங்க டாடி. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க பிஸ்னஸ் ஆண்டவரை அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரை. அப்படியே அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.